ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். தமிழக பள்ளிகளில் தமிழ் மொழியானது கட்டாயமாக படிக்க வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கக்கூடிய நிலையில் சிறுபான்மை மொழி மாணவர்களுக்கு ஒரு விலக்கானது அளிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது சிறுபான்மை மொழி மாணவர்களும் கட்டாயம் தமிழ் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்வுத்துறை. இது தொடர்பான முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் சங்கரன். சங்கரன், வணக்கம். தேர்வுத்துறையுடைய இந்த உத்தரவில் என்னென்ன விஷயங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது? குறிப்பாக இந்த உத்தரவின் காரணமாக சுமார் எத்தனை மாணவர்கள் இந்த ஆண்டு தமிழ் மொழி தேர்வு எழுத இருக்கிறார்கள்? விரிவான தகவல்கள். வணக்கம் பார்த்திபன். தமிழகத்துல பள்ளி மாணவர்கள் தமிழை தெரியாமலேயே உயர்கல்விக்கு வரக்கூடிய நிலை இருக்கிறது என்று கருதி குறைந்தபட்சம் பள்ளி அளவிலாவது தமிழை வாசிக்கவும் எழுதவும் மாணவர்களுக்கு தெரிய வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையில 2006ஆம் ஆண்டு அப்போதைய முதலமைச்சர் திரு கருணாநிதி கட்டாயம் தமிழ் படிக்கும் சட்டத்தை கொண்டு வந்தார். அதன்படி 2006-7ஆம் ஆண்டு முதல் வகுப்பு மாணவர்களுக்கு தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு தமிழ் பாடம் என்பது கட்டாயமாக்கப்பட்டது. 2006-7ஆம் ஆண்டு முதல் வகுப்பில் சேர்ந்த மாணவர்கள் 2015-16இல் 10ஆம் வகுப்பு வந்திருக்கிறார்கள். அவர்கள் அப்போதே தமிழை கட்டாய தேர்வாக எழுதி இருக்க வேண்டும். ஆனால் சிறுபான்மை பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்கள் இல்லை என்பதை கோடிட்டு காட்டி பல்வேறு சிறுபான்மை மொழி அமைப்புகள் நீதிமன்றங்களில் வழக்கு தொடர்ச்சியாக தமிழ் தேர்வு எழுதுவதற்கு விலக்கு பெற்று வந்தனர். அதன்படி 2015-16 முதல் கடந்த ஆண்டு வரை கிட்டத்தட்ட 9 ஆண்டுகளாக இந்த 10ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் தமிழ் கட்டாய தேர்வு என்பது அமலுக்கு வராமல் இருந்தது. சிறுபான்மை மொழி மாணவர்கள் விலக்கு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு கடைசி வாய்ப்பாக விலக்கு நீதிமன்றத்தினுடைய உத்தரவு அடிப்படையில் தரப்பட்டது. எனவே இப்படிப்பட்ட சூழலில் அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான பொதுத் தேர்வு ஏற்பாடுகளை தேர்வுத்துறை செய்து வருகிறது. இது தொடர்பாக மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்களுக்கு அனுப்பி இருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் தான் 10ஆம் வகுப்பு தமிழ் தேர்வை அனைவரும் கட்டாயமாக எழுத வேண்டும் என்று தேர்வுத்துறை இயக்குனர் அதில் தெரிவித்திருக்கிறார். எனவே 9 ஆண்டுகளுக்கு பிறகு அடுத்த ஆண்டு மார்ச் ஏப்ரல் மாதங்களில் நடைபெறக்கூடிய 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் கன்னடம், உருது, மலையாளம், தெலுங்கு உள்ளிட்ட தமிழ் தாய்மொழியாக கொண்டிராத மாணவர்களும் தமிழ் தேர்வை கட்டாயமாக ஒரு பொதுத் தேர்வாக எழுத வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் அடுத்த ஆண்டு அமலுக்கு வருமா என்பது ஒரு சந்தேகமாக இருப்பதாக ஆசிரியர்கள் தெரிவிக்கிறார்கள். ஏனென்றால் கடந்த மார்ச் மாதம் 12ஆம் தேதி அப்போதைய பள்ளிக்கல்வித்துறை செயலாளர் திரு குமரகுருபரன் வெளியிட்ட அரசாணையில் சிறுபான்மை பள்ளிகளில் தமிழ் ஆசிரியர்களை உடனடியாக நியமனம் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் தற்போது வரை தமிழ் ஆசிரியர்கள் நியமனம் செய்யப்படவில்லை என்பது தகவல்களாக இருக்கின்றன. எனவே இதே பிரச்சனையை மீண்டும் சுட்டிக்காட்டி நீதிமன்றங்களில் விலக்கு கோருவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவும் ஆசிரியர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். பார்த்திபன். நன்றி சங்கரன், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி சிறுபான்மை மொழி மாணவர்களும் கட்டாயம் தமிழ் தேர்வு எழுத வேண்டும் என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கிறது தேர்வுத்துறை. விரிவான தகவல்களை செய்தியாளர் சங்கரன் வழங்க நாம் கேட்டோம். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.